அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும் அதான் சொல்றேன், கிளென்சிங் யுவர் ஸ்பிரிட், கிளென்சிங் யுவர் பாடி, கிளென்சிங் யுவர் மைண்ட், கிளென்சிங் யுவர் சோல். சுத்தம் பண்ணிக்கிட்டே சுத்திகரிச்சுட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் பிழைக்கலாங்கிறாரு. பிழைப்பு இங்கே வச்சிருக்காரு கர்த்தர். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். ஆவிக்குரிய கிரியை செய்யணும். ஆவிக்குரிய கிரியை என்னது? ஆராதனைகளை கலந்து கொள்வது. ஆவிக்குரிய கிரிகள் என்னது? ஜெபத்திலே அதிகமாய் நேரத்தை செலவு செய்வது. ஆவிக்குரிய கிரிகள் என்னது? தேவனுடைய ஆவிக்குரிய வார்த்தைகளை அதிகமாய் தியானிப்பது, தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுவது, ஆவிக்குரிய காரியங்களை அநேக இடத்துல உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பது, ஆவிக்குரிய காரியங்களையே அதிகமாய் கேட்பது, ஆவிக்குரிய காரியங்களையே அதிகமாய் பார்ப்பது, ஆவிக்குரிய காரியங்களையே அதிகமாய் சிந்திப்பது. இதெல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள். ஆவியினால இதுல நீங்க நேரத்தை செலவு செய்யுங்க, பாவத்தையே மறந்துடுவீங்க. மறதி வந்துடும் அதுல.